நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சதுர மேசை மாநாடுல என்ன பேச போறோம்னா, இப்ப பாண்டிச்சேரியில தளபதி பேசியிருக்காரு. அது மக்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துமா, தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு, பாண்டிச்சேரிக்கு என்ன மாதிரியான தாக்கம்ன்றத பேச போறோம். நம்ம கூட இப்ப 3 ஆச்சரிய குறிகள் வந்திருக்காங்க. அவங்க கிட்டே நம்ம பேசி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஆரம்பிங்க சார். யார் முதல்ல ஆரம்பிங்க? நீங்க கேட்ட கேள்வியே முதல்ல தப்பு மேடம். மாற்றத்தை ஏற்படுத்துமான்னு கேட்க கூடாது, மாற்றத்தை ஏற்படுத்தும், அது எப்படி இருக்கும்னு நீங்க கேட்டிருக்கணும். புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரிதான் நம்ம கேள்வி கேட்கணும். அப்ப இவர் பாண்டிச்சேரி போயிருக்காரு. நீங்க நினைச்சு பாருங்க, எம்ஜிஆரே ஆட்சியை பிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் பாண்டிச்சேரியில தான் ஆட்சியை பிடிச்சாராம் அப்படின்னு எங்க தளபதி சொல்றாரு. அவர் பார்க்க அந்த மாதிரி நாங்கெல்லாம் அவரு எங்கன்னா ஒரு முகத்தை பார்த்தாலே போதுங்க எங்களுக்குலாம். இப்ப எங்க தளபதி பேசுறத வச்சு பார்த்தா எங்க டார்கெட் தமிழ்நாடு 2031 தாங்க. இப்ப எங்க டார்கெட் பாண்டிச்சேரி தான். அறிவு கட்டதமா தம்பி இல்ல மேடம். அவன் சும்மா நிதானம் இல்லாம ஆதவ மாதிரி நிதானம் பேசுவாரு. அவர் சும்மா பேசுவார் மேடம். எங்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு தான் பிளஸ் பாண்டிச்சேரி. அதெல்லாம் நாங்க சும்மா அப்படிலாம் நாங்க விட்டு தர மாட்டோம். நான் சொல்ல வரத புரிஞ்சுக்க. தளபதி முதலமைச்சராவது தளபதி இதுல தமிழ்நாட்டுல குசி ஆகணும்ல. அது பார்க்க போனா பாண்டிச்சேரி தானே. 2 இடத்துல ஆட்சியை பிடிக்கும். டெல்லியில பிடிக்க போறாங்க. தளபதி ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா பாண்டிச்சேரி இருக்காதுங்க, தமிழ்நாட்டோட இணைச்சிருவாருங்க எல்லாத்தையும். அப்புறம் எப்படி பாண்டிச்சேரி இருக்கும்? அவரு தெளிவா சொன்னாரு. நீங்க பாத்தீங்கல்ல, எங்களுக்கு 2 வேற வேற இல்ல, ஒண்ணுதான் அப்படின்னாரு. பாண்டிச்சேரி இணைச்சிட்டாருன்னா நமக்கும் சலுகை கிடைக்குமா, கம்மியா கிடைக்குமா? இங்க என்ன கேக்குற? அதான் பாட்டில் கம்மியா கிடைக்குமா? கிடைக்காதா தம்பி? இங்க பாரு, அதெல்லாம் நம்ம வெளியில பேசிப்போம்பா. அதெல்லாம் அதான் பொறுப்பு இல்லாம பேசுவாங்க மேடம். நீங்க எங்க தளபதி சொல்லும் போது கவனிச்சா நீங்க ஒரு ஆழமா ஒரு விஷயம் சொன்னாரு, அரசியல் பேசினார் பாருங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் நான் குரல் கொடுக்க மாட்டேன், புதுச்சேரிக்கும் குரல் கொடுப்பேன் அப்படின்னாரு. தமிழ்நாட்டுக்கே எங்க கொடுத்தாரு? குடுக்கல. நம்ம தளபதி கொடுத்தாரா என்ன? இப்ப தளபதி குடுக்கலையே. திருப்பரங்குன்றம் சொல்றியா? மதுரை விமான நிலையம், கோயம்புத்தூர் அந்த இது சாரி இந்த மெட்ரோ ரயில் அதுக்கு சொல்றாரு. அது இது இல்ல, இது சொல்றியா? இந்த தொழிலாளர் சட்டம் 3 சட்டம் புதுசா கொண்டு கொண்டுறாங்கல்ல, அதுக்கா? இல்லப்பா, புதிய கல்விக் கொள்கை மாநில உரிமைக்காக இங்க கொடுக்க மாட்டாங்க, அதுக்காகவா? அப்ப எதுவுமே தமிழ்நாட்டு குரல் கொடுக்கல அந்த ஆளு. சாரி இல்ல நீங்க விடுங்க. தமிழ்நாடு பெரிய ஸ்டேட், அதனால அது இல்ல. இப்ப பாண்டிச்சேரிக்கு எங்க ஆளு குரல் கொடுப்பாரு, மலைக்கு கூட. ஆமா சரி சார், சத்தம் போடாதீங்க, நீட்டா பேசுங்க. எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, ஆளுங்கட்சியை தானே எதிர்க்கிறோங்கிறாரு. அப்புறம் ஏன் பாண்டிச்சேரியில போய் ஆளுங்கட்சி எதிர்க்காம அங்கேயும் போய் தமிழ்நாட்டு ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுறாரு? எங்களுக்கு எல்லாம் ஒரே ஆளுங்கட்சி தான். எங்க யாரு இருந்தா எங்களுக்கு இருக்க ஆளுங்கட்சி நாங்க டிஎம்கே எதிர்ப்போம். இல்லடா, இப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, நீ கொஞ்சம் பாரு, யோசிய. இங்கே ஏன் ஆளுங்கட்சி எதிர்க்கிறோம்? திமுக எதிரில் இருக்கு, அதனால ஆளுங்கட்சியா இருக்கனால அவங்களை எதிர்க்கிறோம். சரி, ஒரு வகையில வேலிட் பாயிண்ட். அங்க போய் திமுகவை நம்பாதீங்கன்னு ஏன் சொல்லணும்? திமுக அங்க வெறும் 6 சீட்டு தான். அங்க ஆட்சியில இருக்கிறது பாஜக கூட்டணி ஆட்சி. நம்ம ரங்கசாமி அவங்களதான் எதிர்த்து இருக்கணும். அப்பனா அதிமுக திமுக அங்க வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றாரோ? இங்க அங்கே டிஎம்கே எதிர்க்கிறாரு, அங்கேயும் டிஎம்கே எதிர்க்கிறாருன்னா அங்க அப்புறம் பாஜக சப்போர்ட் பண்றோம்னு. அப்ப இங்க எதிர்க்கிறாருன்னா இங்க பாஜக கொண்டு வர போறோம்னு. அதுதான். அப்ப நாங்க திமுக பாண்டிச்சேரியில வந்துடக்கூடாதுன்னு எங்க தலைவர் ஆறு உறுதியா இருக்காரு. இன்னொரு கட்சியும் வந்துடக்கூடாது. அப்ப ஏன்டா இங்க அதிமுக வந்துடக்கூடாதுன்னு அவர் நினைக்கல, பாஜக வந்துடக்கூடாதுன்னு நினைக்கல? என்னடா அரசியல் இதெல்லாம் எப்படா கத்துக்க? முதல்ல நீங்க 3 பேரும் உங்க கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அது தெளிவா அவர் வந்தா பண்ணுவாரு. கட்ட மைய வச்சு மைக்கு புட்டன்றதுதான் எங்களுடைய கொள்கை. அதாவது ஒவ்வொரு கொள்கையும் கட்டை போல வெறியாக இருக்கணும்ன்றதுதான் எங்க கொள்கை. நீங்க அதை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. யாவுச்சி மண்டையில சுருங்குது, அதான் கோவம். சமூகத்துல நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்க்கும் மண்டையில சுருன்னு ஏறு கோவம். அதைத்தான் அவர் வெளிப்படுத்துறாரு. அந்த இடத்துல நீங்க அதைதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பேசுறது எனக்கு தலையே சுத்துது. சரி, அதை விடுங்க. தமிழ்நாடு போலீஸ் நிபந்தனை விதிச்சா தமிழ்நாடு போலீஸா திட்டுறீங்க, பாண்டிச்சேரி போலீஸ் கழுவி ஊத்துறாங்க, அவங்கள பாராட்டுறீங்க. பக்கத்துல இருக்கவன சப்பு சப்புன்னு இருக்கு. அந்த லேடி போலீஸ் காலையில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும் போது இவன் தான் ட்விட்டர்ல ஃபயர் விட்டா. இப்படி ஒரு போலீஸ் தமிழ்நாட்டுல இருந்திருந்தா கரு சம்பவம் நடந்திருக்காதுன்னா, அதே போலீஸ் தான் புஷிய டப்புட்டு விட்டு அப்படியே அசிங்கமா கேட்டாங்க இங்கிலீஷ்லயே, தெரியுமா? தமிழ்நாடு போலீஸ் நம்ம திட்டுறாங்கன்னா அது டிஎம் பார்த்தாங்க. ஆமா, அங்க திட்டுறாங்கன்னா காரணம் கிடையாது, அது அவங்க டியூட்டியை செய்யறாங்க. அப்படி அங்கேயும் போயிட்டு அங்கிள் ராமசாமி அங்கிள், ரங்கசாமி அங்கிள் அப்படி பேசிருக்கலாமே சார். அப்படி பண்ண முடியாதுல்ல, அது பண்ண முடியாதுல்ல.
நாங்க எங்கேயாவது ஏதாவது பண்ண அப்படி கஷ்டம். நாங்க சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குன்னு சொன்னோம்ல, நீங்க அதுல இருந்து கேள்வி கேட்கணும். அங்க சட்ட ஒழுங்கு யார் கையில இருக்கு? நமச்சிவாய் கையில. நமச்சிவாய் யார் கையில இருக்காரு? பாஜக கையில. பாஜக வந்து அமைச்சர் வந்து சட்ட ஒழுங்கு சிறப்பா வச்சிருக்காருன்னு நாங்க சொல்றோம். ஆனா அதே பாண்டிச்சேரியில எத்தனை சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நீங்க சும்மா எடுத்து பார்த்தா நாரும் பயங்கரமா நாரும். அது இப்ப மெடிக்கல் மாஃபியா, போலி மருந்து, ஆஹா சொல்லவே வேணாம். அப்ப அந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில பெண்கள் அபியூஸ் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். ஆனா எங்க அண்ணன் அங்க வந்து ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவாரு. அதான் எங்க மேட்ரு. நீங்க அப்படிதான் பண்ணணும். இதுல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும்னா எல்லாத்துலயும் டிஎம்கே டைரக்டா அடிச்சாரு. எங்கயாவது பிஜேபி சொன்னாங்க சொல்லுங்க. அதான் ஏன் மேடம் அவ்வளவுதான் மேடம். உங்களுக்கு மலேசியாவோட தலைவர் என்ன பேச போறாருன்னு எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லவா? எழுதி கொடுத்தது நான் தான். சொல்லவா? திமுகவை நம்பாதீங்க. மலேசியாவிலயா ஆடியோ லான்ச்ல சொல்லுவாரு. பாக்குறீங்களா? என்னடா மாப்பிள்ள சொல்லுவாரா மாட்டாரா? இன்னொன்னு என்ன சொல்றாரு, இங்க தமிழ்நாட்டுல வந்து அந்த திருப்பரங்குன்றம் பத்தி பேசினாரா? ஆமா பேசல. மலேசியால போயிட்டு மலேசியா ஃபேமஸ் முருகன் பேசுவாரு. பாரு பேசுவாரா இல்லையான்னு மட்டும் பாரு. சரி, அந்த ரேஷன் கடை விஷயத்துக்கு வாங்க. ரேஷன் கடை இல்லன்னு ஏன் அப்படி போய் சொன்னாரு உங்க தலைவர்? அவரு வதப்புவோம். அது இல்ல அப்படி இல்ல. அது வந்து போன வருஷமே நாங்க பிளான் பண்ணது, பாண்டிச்சேரிக்கு போகலான்னு சொல்லி போன வருஷம் பிளான் பண்ணி நாங்க போன வருஷம் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் அது. சரி ஆத்திர அவசரத்துக்கு புதுசா எழுத முடியாது அப்படின்னு சொல்லி ஜான் வந்து இப்ப கொடுத்துட்டாரு. கட்சி ஆரம்பிச்சோடனே புதுச்சேரியில ஒரு மீட்டிங் போடணும், அங்கேயும் போய் பேசணும் அப்படிங்கிறதுக்காக எழுதி கொடுத்த பேப்பரு அதை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க. அதுல வந்து பாண்டிச்சேரி மேட்டர் அது மட்டும் கொஞ்சம் ஆட் ஆயிடுச்சு. அதெல்லாம் நீங்க சின்ன விஷயம், இதெல்லாம் சாதாரண விஷயம். இதெல்லாம் நீங்க பெருசாக்கி எங்க கட்சியை கேவலப்படுத்தாதீங்க. காரி கூட துப்பிக்கோங்க, ஆனா அசிங்கப்படுத்தாதீங்க. மக்கள் பாக்குற சேனல்ல இப்படி வந்து டேட்டாவெல்லாம் தப்பா சொல்றீங்களே, என்ன சார் இது? கொஞ்சமாவது சரி, ஊழலை ஒழிப்போன்றீங்க, QR கோட வந்து வித்துட்டு இருக்கீங்க. ஒரு 2000 ரூபாய்க்கு டொனேஷன் மாதிரி கொடுத்தோம், அவ்வளவுதான். அதுல என்ன தப்பு இருக்கு? அதாவது விக்கிறது வேற, இது பண்றது ஊழல் பண்றதுங்கிறது வேற. ஆமா, ஒருத்தங்க ஆசையா பாக்க வராங்க. ஆமா, இப்ப கரூர் சம்பவத்துல ஏன் நெரிசல் வந்துச்சுன்னு நாங்க சொன்னோம்? போலீஸ் தடியடி நடத்துச்சுன்னு. இங்க நடத்தலையே தடியடி, நடத்துனாங்களே. அதான் நாங்க அப்புறம் வந்து கரூர் தமிழ்நாட்டு போலீஸ் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. பாண்டிச்சேரி போலீஸ் மட்டும் அப்படியே தாரவார சட்டை எடுத்து தூக்கி கொடுத்துட்டாங்களா என்ன? 10 வாட்டி அலைய விட்டாங்க எங்க புசியன்ல. எஸ்பி ஆபீஸ்ல இருந்து சிஎம் வரைக்கும் போனாரு. கடைசி வரைக்கும் உள்ளரகத்தை நடத்திட்டு போ அப்படின்ட்டாங்க. அதனால நடத்தணும். அதனால நாங்க பாண்டிச்சேரி போலீஸ் நல்ல போலீஸ்ன்னு ஏன் சொல்லுவோம்? எங்களுக்கு வெக்கமா? சரி, ஆமா, அந்த மாதிரி நாங்க பேசக்கூடிய ஆளுதான். அதனால நீங்க மேடம், நீங்க நாங்க பேசுறது யதார்த்தமா இருக்கும். ஆனா எங்க தளபதிக்காக நாங்க உயிரியே கொடுப்போம். அவரு வருவார் மேடம். நாங்க உண்மையை பேசுற மாதிரியே எல்லாத்தையும் பேசுவோம். ஆனா எங்க தளபதி தான். நீங்க உயிரே கொடுத்தாலுமே அவர் வரமாட்டாரு சார். உங்க வீட்டுல இருக்கவங்க தான் அங்க போகணும். அது பிரச்சனை இல்ல. அது என்ன, நான் வந்து அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இப்பெல்லாம் வந்து நாங்க தூக்கி போய்க்கிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் சேஃபா அவரு அலையணுமா? அவரு அலையிடுமா? பக்கத்துல சாவு வந்துச்சுன்னா கூட அவர் வரணுமா? அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி? தப்பு மேடம். என்ன மேடம் முதல்ல இவ்வளவு பேசுறீங்களே, SIR ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்களா 3 பேரும்? இல்லையே, அதான் டைம் அடுத்த மாசம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி இருக்கே. எனக்கு தரவே இல்லடா. உங்களுக்கு வரலையா? வரலையே. போச்சு, பாத்துக்கலாம் கூட. அடுத்த மாசம் டைம் இருக்கு மேடம். அடுத்த மாசம் இல்லன்னா அதுக்கு அடுத்த வருஷம் ஓட்டு போட்டு போனாங்க, அவ்வளவுதான். ஆளுங்க வச்சு சதி பண்ணிருச்சு, ஃபார்மே தரல. ஆமா, பாத்தீங்களா? எனக்கு 6 மாசம் ஆகுமே. ஏன் 18 ஆகிறதுக்கு? அப்படியா? நான் பீகார்ரா, எனக்கு ஓட்டே இல்ல. இருக்குதுப்பா. நீ எல்லாம் இலங்கை, இவனுக்குலாம் இங்க ஓட்டே இல்ல. இவன் இங்க வந்து அரசியல் பேசிக்கிட்டு இருக்கா. ட்விட்டர்ல பாதி பேர் வெளிநாட்டுக்காரன் தான், விஜய் பயிர் விடுறீங்களா? ஆமா. சரி மேடம், நீங்க வந்து இப்ப நிகழ்ச்சியை முடிக்கிறீங்களா? இல்ல நான் நிறைய கதை சொல்லுவேன். இல்ல சார், நீங்க சொன்ன தப்பான டேட்டாவே போதும். இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த மீட்டிங்ல பாக்கலாம். ஓகே மேடம்.